ஹலோ ஆல். ஸோ டுடே ஹேவந்திகாஸ் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி பார்க்கலாமா? இன்னைக்கு ஹேவந்திகாக்கு நியூவாக நூடுல்ஸை பிரேக்ஃபாஸ்ட்டாக கொடுக்க போகிறேன். இது ஸ்லர்ப் ஃபார்ம் பிராண்டோட மில்லட் நூடுல்ஸ் தாங்க. இது கூடவே இன்ஸ்டன்ட் மசாலாவும் கொடுத்துருக்காங்க. ஸோ வெஜ்ஜிஸ் வச்சு தான் செய்ய போகிறேன். தனியாக ஒரு வெசலில் ப்ராக்கலி, கேரட்ஸ், ஸ்வீட் கார்ன் பாயில் பண்ணிக்கிட்டேன். அண்ட் நூடுல்ஸையும் நல்லா சாஃப்டாக பாயில் பண்ணியாச்சு. ஸோ இப்போ ஒரு பேனில் பட்டர் போட்டு, உங்கள் கிட்ஸ் ஸ்பைசஸ் ஃப்ளேவர் நல்லா சாப்பிடுவாங்கன்னா ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பட்டை, ஒரு லவங்கம் ஈச் 1 பீஸ் மட்டும் போட்டுக்கிட்டேன். தென் பாயில் பண்ண வெஜ்ஜீஸும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ சைட் பை சைட் என் ஹஸ்பண்டுக்கு நான் லஞ்சுக்கு பருப்பு சாதமும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். இந்த நூடுல்ஸை சர்வ் பண்ணுறப்போ நான் பிக்சர் எடுக்கலை காய்ஸ், பிகாஸ் ஹேவந்திகா உடனே சாப்பிடணும்னு ரொம்ப அடம் பிடிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ ஐ ஃபர்காட் டு டேக் அ பிக் அண்ட் ஷீ ஃபினிஷ்ட் த பிரேக்ஃபாஸ்ட். அண்ட் பாயில் பண்ணும்போதே நூடுல்ஸை சின்ன சின்ன சைஸில் உடச்சி போட்டு பாயில் பண்ணுங்கள். ஸோ கிட்ஸ்க்கு எடுத்து சாப்பிட ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த ஸ்லர்ப் ஃபார்ம் நூடுல்ஸ் வந்து மில்லட்டை செஞ்சுருக்காங்க காய்ஸ். ஸோ கிட்ஸ்க்கு தாராளமாக கொடுக்கலாம். அதில் கொடுத்துருக்க இன்ஸ்டன்ட் மசாலாவும் மைல்டான டேஸ்ட்டில் தான் இருக்கும். ஸோ நோ மைதா அண்ட் நாட் ஃப்ரைட் நூடுல்ஸ் இது. ஸோ ரிப்பீட்டட் ஃபுட்ஸ் இல்லாமல் டிஃப்ரெண்ட்டாக கிட்ஸ்க்கு குக் பண்ணணும்னா டெஃபினெட்லி ஐ வில் சஜஸ்ட் திஸ் நூடுல்ஸ். ஸோ ஃபார் லிங்க் டிஎம் பண்ணுங்கள் அண்ட் ட்ரை பண்ணிவிட்டு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் ரெசிபி எப்படி இருக்குன்னு. அண்ட் தேங்க்யூ.